ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். விஜய் டிவி பிரியங்கா அவங்களுக்கு தற்போது படு ரகசியமாக 2வது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. நீண்ட நாட்களாகவே பிரியங்காவுடைய முதல் கணவரை பத்தி ஏன் அவங்க பேசவே மாட்டாங்க, எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே தன்னுடைய கணவரை பத்தி அவங்க பெருசா பேசிக்கிட்டதே இல்லையே, அவங்களுக்கு விவாகரத்து ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் ரசிகர்கள் இருந்து வந்திருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தற்போது விடை கிடைச்சிடுச்சு. விடை மட்டுமே இல்லை, அந்த விஷயமே முடிஞ்சே போச்சு. பிரியங்கா பிரவீன் அப்படின்னு தன்னுடைய நீண்ட கால நண்பரை தான் முதல் தடவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருமண உணர்வு சரிப்பட்டு வராத காரணத்தினால இவங்க 2 பேருக்குமே விவாகரத்து நடந்திருக்கு. பட் சத்தியமா எப்போ எப்படி நடந்துச்சுட்டு கண்டிப்பா பிரியங்காவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தற்போது பிரியங்கா ரொம்ப ஹாப்பியா ஜாலியா ஆங்கரிங் ஒர்க் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு தாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சில போட்டோஸ்லாம் சமூக வலைதளத்தில் அப்லோட் ஆச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் தெரியுது, பிரியங்கா 2வதா வசி அப்படின்ற ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணத்துக்கு பெருசா யாரையுமே அவங்க கூப்பிடல, தான் கூடவே ஒர்க் பண்ணி மாக்கா அப்பா கூட கூப்பிடலன்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே சீக்கிரட்டா தன்னுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களை மட்டுமே ஒரு 30 பேர் 40 பேர் மட்டுமே வச்சுக்கிட்டு தன்னுடைய 2வது திருமணத்தை முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சினிமாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். பட் இவ்வளவும் இருந்தும் தன்னுடைய திருமணத்தை ரொம்பவே சிம்பிளா 2வது திருமணத்தை ரொம்ப சிம்பிளாவே நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே தற்போது வெளியே ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை பிரியங்காவுக்கு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம சேனல்ல கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.